புதிய எல்லைய புதிய பாதைய ஏசப்பா உனக்காக திறந்து வச்சாரு. உலகத்தினால் வெறுக்கப்பட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாம் யாவரும் இயேசுவினுடைய வருகைக்கு மிக 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 அருகில் உள்ளோம் என்பதை உணர்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நோவாவானவர் ஆதாமினுடைய சந்ததியில் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். நோவாவின் காலத்தில் என்ன நேர்ந்தது என்று நாம் பார்ப்போமானால், தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் யாவரும் அவருக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் தேவன் இவ்வுலகில் ஜலப்பிரளயத்தை உருவாக்கி பூமியின் குடிகள் எல்லாவற்றையும் வெள்ளத்தினால் அழிக்க முன்வந்தார். நோவாவானவர் அநேகர்களுக்கு உபதேசம் சொல்லியும் பூமியில் வாழ்ந்த மக்கள்கள் யாவரும் அவருடைய சொல்லை கேட்காமல் அவரை கொண்டு நகைத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவானவர் ஆதாமின் சந்ததியில் வந்த உத்தமனும் நீதிமானுமான மனுஷன். எனவே தேவனாகி கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டு, நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அதில் நீயும் உன் குடும்பத்தாரும் சகல காட்டு மிருகங்களும் சகல நாட்டு மிருகங்களும் ஒவ்வொரு ஜோடியாக பேழைக்குள் சேர்த்துக்கொள் என்றார். வானத்தின் கீழே ஜீவசுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம் என்றார். உடனே நோவாவானவர் பேழையினை செய்து முடித்ததற்கு பின்பு தேவன் சொன்னபடியே நோவாவின் குடும்பத்தார்களும் சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் ஆகாயத்து பறவைகளிலும் ஒவ்வொரு ஜோடியாக பேழையில் ஏற்றி பேழையின் கதவை நோவாவானவர் அடைத்து விட்டார். தேவன் சொன்னபடியே 7 நாட்களுக்கு பின்பு ஜலப்பிரளயம் தொடங்கியது. 40 நாள் விடாமல் பூமியில் வெள்ளமும் மழையும் காற்றும் சூழ்ந்து கொண்டது. அந்நாளில் நோவாவின் பேழையானது நீரில் மிதந்து கொண்டிருந்தது. ஆனால் பூமியில் உள்ள குடிகள் யாவும் தேவன் சொன்னபடியே மாண்டு போயின. எனினும் பிரியமானவர்களே, இன்று நோவாவைப் போல் அநேக போதகர்களும் அநேக கிறிஸ்தவர்களும் அநேகர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நோவாவின் காலத்து மக்கள்களைப் போல் ஏளனமாய் பேசிக்கொண்டும் கிறிஸ்தவர்களை பார்த்து நகைத்து கொண்டும் இருக்கிறார்கள். அன்று நோவாவின் பேழையானது திறந்திருந்தது. ஆனால் அவருடைய சொல்லை ஒருவரும் கேட்கவில்லை. ஒரு நாள் அவருடைய பேழையானது அடைக்கப்பட்டது. பூமியில் உள்ள குடிகள் யாவும் மாண்டு போயின. அதைப்போல் இன்று இயேசு என்னும் பேழை உங்களுக்காக திறந்திருக்கிறது. அந்த பேழையை திறந்திருக்கும் போதே அதனுள் உட்பிரவேசித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த பேழையானது ஒரு நாள் அடைக்கப்படும். அடைக்கப்பட்டதற்கு பின்பு அதனுடைய கதவை தட்டியும் பிரயோஜனமில்லை. அந்நாளிலே அவரை மறுதலித்தவர்கள், அவரை வெறுத்தவர்கள், அவரை ஏளனமாய் பேசினவர்கள் யாரும் தங்களுடைய கைகளை மார்பில் அடித்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுவார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்வார். எனவே பிரியமானவர்கள், நிகழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். இயேசுனுடைய வருகையை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. துன்பங்களும் தொல்லைகளும் வியாதிகளும் வறுமைகளும் நேர்ந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்களும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யங்களும் எழும்புகிறதை நம் கண்ணால் நோக்க முடிகிறது. பல இடங்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் ஏற்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் யாவரும் உலகத்தின் கடைசி சந்ததிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்கள். இதற்கு பிறகு ஒரு சந்ததிகள் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் நிச்சயமாகவே உண்டு. ஆனால் அது மாம்சமும் இரத்தமுமான சந்ததிகள் அல்ல, அது ஜீவனும் நீதியும் உள்ள சந்ததி. அச்சந்ததியில் வாழ்பவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. ஏனென்றால் அச்சந்ததியினை ஆட்சி செய்ய போகிறவர் மரணத்தை விட வல்லமை மிக்கவர். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் ஜெயித்தவர். எனினும் பிரியமானவர்களே, அந்த சந்ததிகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இயேசு என்கிற வாகனத்தை பிடித்து அதில் ரட்சிப்பு என்ற பயண சீட்டை பெற்றிருந்தால் மாத்திரமே அந்த சந்ததிகளுக்கு நம்மால். நான் மறுபடியுமாய் சொல்கிறேன், இயேசு என்கிற பேழை திறந்திருக்கும் போதே அதில் உள்ள அண்டிக் கொள்ளுங்கள். ஆமென்.